ரெடி ஜூட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட நைட் டின்னர் பார்ட்டிக்காக கடகடன் 4:30 மணிக்கெலாம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னர் பார்ட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பார்ட்டின்னு சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பாட்லக் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தனித்தனியாக வீட்டில் வந்து குக் பண்ணி ஒரே இடத்துல வந்து கூடி எல்லா ஃபேமிலியாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான். இது வந்து டீ பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்புறம் நைட்டு டின்னருக்காக வந்து மாறியாச்சு. ஸோ நான் அன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால ஸ்வீட்காக கேசரி, நைட்டு டின்னருன்றதுனால கிட்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி பாஸ்தா இல்லை வீட் நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு சைடு வந்து கேசரி ரெடி பண்ணி வச்சாச்சு, இன்னொரு சைடு வந்து நூடுல்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடகடன் வந்து எல்லா வேலையும் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு ரொம்ப நாள் கழிச்சுன்றதுனால. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரேஹனுக்கு ஹோம்ஒர்க்லாம் வேறு இருந்தது, அதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ண முடிச்சாச்சு. இதுதான் நம்ம மெனுலே இல்லையே அப்படின்ற மாதிரி திடீர்னு வாழைப்பூ கட்லெட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே ஈவினிங் வந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஆளுக்கு ஒன்று வந்து சாப்பிட்டு